இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்பிஜி கேஸ் சிலிண்டருக்கான மானியம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே மிகவும் குறைவாக ரூ. 25 ரூ. 30 வழங்கப்பட்டு வந்தது. தற்போது பார்த்திங்கன்னா அதற்கான மானியம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ரூ. 250 ரூ. 330 வரைக்கும் நீங்கள் ஒரு சிலிண்டர் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மானியம் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. உங்களுக்கு இந்த மானியம் வருது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதற்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்தியன் கேஸ் பயன்படுத்துபவர்கள் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதே மெத்தடில் தான் ஹெச்பி கேஸ், பாரத் கேஸ் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை எல்பிஜின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே myLPG.in சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து myLPG வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் பாரத் கேஸ், ஹெச்பி கேஸ், இந்தியன் கேஸ்னு இருக்கும். நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். மூன்றுமே செக் பண்ணுறது ஓரளவுக்கு சேம் மெத்தடாக இருக்கும். நான் வந்து இந்தியன் கேஸ் செலக்ட் பண்ணிருக்கேன். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்தியன் கேஸ்க்கான வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிவ் யுவர் ஃபீட்பேக் ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து எல்பிஜின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா சப்சிடி ரிலேட்டட் பாகல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு இதிலே சப் கேட்டகரி செலக்ட் பண்ணோம். சப்சிடி நாட் ரிசீவ்ட் ஆதார் லிங்கிங் இஷ்யூ ஆதார் ரிலேட்டட்னு இருக்கும். நீங்கள் வந்து சப்சிடி நாட் ரிசீவ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணலாம். அப்படி இல்லைனா எல்பிஜி ஐடி தெரிஞ்சால் நீங்கள் என்டர் பண்ணலாம். நான் வந்து மொபைல் நம்பர் தான் என்டர் பண்ணுறேன். அதை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோடாகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பேஸ்ட் ஆன் யுவர் மொபைல் நம்பர் சொல்லிட்டு வந்துட்டு மொபைல் நம்பருடைய கடைசி 4 நம்பர் இருக்கும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், டிஸ்ட்ரிபியூட்டருடைய நேம் என்னன்னு சொல்லியிருக்கும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், ஆர்டர் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 7/11/2023. குவான்டிட்டி ஒரு சிலிண்டர் ஆர்டர் பண்ணிருக்காங்க. டெலிவரி டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்சிடி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 330 வந்திருக்கு. கேஷ் மெமோ நம்பர், கேஷ் பே பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 10வது மாதமும் 11வது மாதமும் பார்த்தீங்கன்னா ரூ. 330 தான் வந்து மானியமாக வந்திருக்கு. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 9வது மாதம்லாம் வந்து ரூ. 230 வந்தது. 10வது மாதத்துலேருந்து வந்து ரூ. 330 வந்து மானியமாக வருது. இப்போ நான் சொன்ன மெத்தட் வந்து இந்தியன் கேஸ்க்கான மெத்தட். இதுவே நீங்கள் ஹெச்பி கேஸ் மற்றும் பாரத் கேஸ் பயன்படுத்திங்கன்னா இதேமாரியே மொபைல் நம்பர் என்டர் பண்ணி நீங்கள் ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டு தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் மொபைல் மூலமாக உங்களுக்கு மானியம் வந்திருக்கானு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் வந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.